வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைக்கு இருக்க இருமலை அதாவது காஃபை சரி செய்ய ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஹோம் ரெமெடியை குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் மெயினாக சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால குழந்தைக்குன்னு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் கூட அடிக்கடி கோல்டு காஃப் வருது. ஸோ இந்த ஹோம் ரெமெடி வறட்டு இருமலாக இருந்தாலும் சரி, சளி இருமலாக இருந்தாலும் சரி, அதை உடனே சரி செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பெரியவங்க எவ்வளோ அளவு சாப்பிடணும், குழந்தைக்கு எவ்வளோ அளவு கொடுக்கணும்னு நான் இந்த வீடியோலேயே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லாருக்கும் இருக்க காஃபை சரி செய்ய நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த தேன் தான். க்ளீன் பவுலில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான தேனாக யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். காஃபை உடனே சரி செய்யும். தேனில் இருக்க ஆன்டிபயாட்டிக் உடலில் சேர்ந்துருக்க நச்சுக்களையும் கிருமிகளையும் அழித்து வெளியே தள்ளுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குழந்தைக்கு தேன் ரெகுலராக கொடுக்கறதுனால அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க முடியும். குழந்தைக்கு இருக்க சளியை கரைச்சி வெளியேற்றுற தன்மை இந்த தேனுக்கு இருக்குது. தொண்டையில் இருக்க கரகரப்பை சரி செய்யும். தொண்டையில் கரகரப்பு ஏன் ஏற்படும்னா அங்கே தொண்டையில் நமக்கு கிருமி இருந்தால் தான் தொண்டையில் கரகரப்பு ஏற்படும். ஸோ இந்த தேன் தொண்டை புண்ணை ஆற்றுறதோடு மட்டும் இல்லாமல் தொண்டையில் இருக்க கிருமிகளை அழித்து வெளியே தள்ளுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த தேன் கூட நம்ம சேர்க்க போகிறது ஏலக்காய் தூள். ஸோ தேன், ஏலக்காய் தூள் இது 2 மட்டுமே போதும். வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த தேன் கூட ஒரு 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏலக்காய் தூள் சளியையும் நச்சுக்களையும் வெளியேற்றுறதோடு மட்டும் இல்லாமல் பசி இன்மையை சரி செஞ்சு பசியை தூண்டும். ஸோ உங்கள் குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த ஹோம் ரெமெடியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ 1 டீஸ்பூன் தேனில் ஒரு 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே நம்மளோட ஹோம் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இதை பெரியவங்க எவ்வளோ அளவு சாப்பிடணுன்னா, ஸோ பெரியவங்க நம்ம 1 டீஸ்பூன் இதை சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 3 டைம் சாப்பிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு 1/2 டீஸ்பூன் கொடுங்க. அதேமாதிரி ஒரு நாளைக்கு 3 டைம் கூட கொடுக்கலாம். 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு மட்டும்தான் தேன் கொடுக்கணும். ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு மட்டும் இந்த ஹோம் ரெமெடி நீங்கள் கொடுங்க. பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு நீங்கள் இந்த ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணலாம். இதுவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு 1 டீஸ்பூன் கொடுங்க. குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா 1/2 டீஸ்பூன் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தேனும் ஏலக்காய் தூளும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்க காஃபை உடனே சரி செய்யும். இந்த தொண்டையில் இருக்க கரகரப்பை கூட உடனே சரி செய்யும். அண்ட் மெயினாக நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஹோம் ரெமெடி எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் தண்ணி எதுவும் குடிக்க வேணாம். ஏன் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னா, நம்ம இந்த ஹோம் ரெமெடி எடுத்துக்கிட்டு உடனே தண்ணி குடித்தோம்னா தேனில் இருக்க மருத்துவ குணங்கள் தொண்டையில் தங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக உடலில் போய் சேர்ந்துடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த தேனும் ஏலக்காய் தூளும் தொண்டையில் தங்கினா தான் தேன் தொண்டையில் இருக்க கரகரப்பையும் ஏலக்காய் தூள் சளியையும் கரைச்சி வெளியேற்ற ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஹோம் ரெமெடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே தண்ணி குடிக்க வேணாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் குழந்தைக்குன்னு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் வர காஃப்க்கு நம்ம என்ன ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.